நானே நானே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நீங்க வாசிப்பீர்கள். அது பாத்தீங்கன்னா மனுஷன் பேசியிருக்கலாம், ஆனா பல இடங்களில் தேவன் ஸ்பெசிபிக்கா நானே நானே கர்த்தர், நானே தேவன், நானே ரட்சகர் என்று சொல்லி தனக்கு இந்த நானே என்கிறதான இந்த வார்த்தையை அல்லது நான் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நான் எடுத்து பார்த்தேன், ஏறக்குறைய ஒரு 68 இடங்களிலே பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. என்ன சொன்னா, நானே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பதை தனக்கு தன்னுடைய நாமத்திற்கு ஒப்பிட்டு அவர் பயன்படுத்தி இருப்பதை நீங்க பார்க்க முடியும். நான் என்கிற வார்த்தை நியூமரஸ் பல காணப்படுகிறது. அப்ப சில வசனங்களை நானே என்று சொல்லி அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிற சில வசனங்களை முன்பாக கொண்டு வருகிறேன். நீங்களே பார்த்து கொள்ளுங்க. நீங்க நான் கேட்பேன், நீங்க யாருன்னு நீங்க சொல்ல வேண்டும். ஏசாயா 43, 44, 45, 46 மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். இன்னும் உபாகமத்தெல்லாம் நிறைய காணப்படுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் அவர் பேசுகிறார். என்ன யாரு? இந்த இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் பேசுகிறார். நான் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. யாரு? இருக்கிறேன் என்பவர், ஐ ஆம் அப்படின்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர் சொல்றார். இப்ப நான் கர்த்தர் அப்படின்னு அர்த்தம், நான் யெகோவா என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர்னா யெகோவா என்று சொல்ற, நான் யெகோவா, என்னை அல்லாமல் ரட்சகர். இது யார்? இது பேர் என்ன? இவருடைய நாமம் என்ன? இன்னும் கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க போல, இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும்னா நல்ல தைரியமா சொல்லுங்க. இது இயேசுவை குறிக்கிற வார்த்தை. ஏன்னா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது தான் நமக்கு தெரியும். அடுத்தது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11. ஏன் நீங்க டவுட் ஆகுறீங்க? ஏன்னா ரட்சகர்னா ஏதோ சொல்லுது, ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இவரை நீ விசுவாசிகள்னா உனக்கு ரட்சிப்பு கிடையாது, இவர் உனக்காக மறிக்கலாம் ரட்சிப்பு கிடையாதுன்னு சொல்லும்போது இயேசுதான் என்னுடைய ரட்சகர்னு சொல்றதுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? அது இந்த சபைக்கு சத்தமா சொல்லணும் தைரியமா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்றார் நானே அப்படின்றது நான் அவருடைய நாமத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிற டைட்டில் நான் சொன்னேன். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜா. இஸ்ரவேலுடைய சிருஷ்டிகர் அப்படி சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இஸ்ரவேலுடைய பிதா என்று சொல்லி அர்த்தம். அப்ப இஸ்ரவேலுடைய பிதா என்று யார் சொல்லுகிறார்? இந்த நானே என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல உங்கள் ராஜாவுமானவர் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ராஜானா கிறிஸ்து என்று சொல்லி அர்த்தம், மேசியா என்று சொல்லி அர்த்தம், இஸ்ரவேலுக்காக இறங்கினவர் என்று சொல்லி அர்த்தம், அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இந்த நானே என்று சொல்லுகிறவர் சொல்றார், உங்களுடைய கர்த்தரும் நான் தான், இஸ்ரவேலுடைய சிருஷ்டித்த பிதாவும் நான் தான், உங்கள் ராஜாவாய் இருக்கிறவரும் நான் தான் என்று சொல்லி அவர் சொல்ல. இது யார்? இது இயேசு கிறிஸ்து. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம் சொல்லுகிறது, உன் மீட்பரும். இஸ்ரவேலை பார்த்து பேசினாரு, நீங்க நம்மளை பார்த்து பேசுறாரு. உன் மீட்பரும். இஸ்ரவேலுக்கு மீட்பரும் ஒருத்தர் தான், நமக்கு மீட்பரும் ஒருத்தர், உலகத்துக்கு மீட்பரும் ஒருவர் தான். அவர் பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர். உருவாக்கினவர்னால தெரியாது, அவர் சொல்றாரு உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது யார்? இது இயேசு கிறிஸ்து. நானே சொல்றாரு, நானே நானே அப்படின்னு சொன்னா நமக்கு தமிழ்ல அவர் தன்னை சொல்றாரு அப்படின்னு தான் தெரியுமே வழியே, இந்த நானேன்றது அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற வார்த்தை என்பது நீங்க புரிந்து கொள்ளணும். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து, நானே பூமியை வானத்தை அதாவது பரலோகத்தை உண்டு பண்ணினவரும் நான் தான், இந்த பூமியை பரப்பினவரும் நான் தான் என்று யார் சொல்றா? இன்னைக்கு உங்களுக்கு பேர் தெரியும், தைரியமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அடுத்தது ஏசாயா 45ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் சொல்லுகிறது, நானே கர்த்தர். யாரு? இந்த இருக்கிறேன். நானே என்ன? இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த இருக்கிறேன் நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் ஒரு வாசனை முக்கியம்? கர்த்தர் வேற தேவன் வேற கிடையாது. அவர் சொல்லுகிறார், நானே இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இல்லையா? கர்த்தரே தேவன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது ஏசாயா 45:22, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நான் தேவன், வேறொருவர். பூமியின் எல்லையில் இருக்கவங்களாம் யாரை நோக்கி பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? மேல எப்படி மேல முகத்தை தூக்குனா கண்ணை நோக்கி பார்த்தா யாரும் தெரிய போறது கிடையாது. தேவன் சொல்றாரு, மனுஷகுமாரன் தூக்கப்படுவார், மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார்,
நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் அவர் அதான் சொன்னாரு. புதிய ஏற்பாட்டில் இது என்னை குறித்து பேசுகிறதான வார்த்தை. ஒரு நாள் உங்களுக்காக மனுஷகுமாரன் தூக்கப்படுவார், நீங்க அவரை நோக்கி பாருங்க, நீங்க விசுவாசிங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க அப்படி சொல்றாரு. அப்ப பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்படின்னு யார் சொல்றார்? அந்த இருக்கிறேன் என்பவர், நானே என்பவர் சொல்லுகிறார். நீங்க என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். நான் தேவன், வேற ஒருத்தர் இல்ல, வேற ஒரு தேவன் உண்டு அப்படின்னு சொன்னா அது பிசாசை குறிக்கிற வார்த்தை என்று சொல்லி ஆழமாய் நீங்க புரிந்து கொள்ளணும். கர்த்தரே தேவன் அல்லாதபடி வேறொருவர் தேவன் என்று சொல்றாங்கன்னா அது தேவன் அல்ல, அது நம்ம பிதாவை குறிக்கிற வார்த்தை அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அடுத்தது ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ல 2வது பகுதி சொல்லுகிறது, அந்த நானே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறவர், தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க சொல்றாரு. நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் ஈக்குவல்லாம் கிடையாது. 3 பேர் இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க கிடையாது. அவர் சொல்றாரு கிடையாது, எனக்கு சமானம் கிடையாது, அவருக்கு எதையுமே ஒப்பிட முடியாது, அவர் கூட வேற யாரையுமே கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் சொல்றாரு நானே தேவன், வேறொருவர் இல்லை என்று சொல்லி நானே என்பவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது இந்த நானே, ஐ ஆம் என்று சொல்லுகிற வார்த்தை என்னுடைய நாமம் என்று உறுதிப்படுத்தியவர் இயேசு. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான்ல அதிகமாய் காணப்படும். சீக்கிரமா நான் போகிறேன். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி யோவான் 6:35 அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி நானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லி சொல்றாரு. அங்கேயும் அவர் என்ன சொல்றாருன்னா நானே என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்த. நீங்க சொல்லலாம், மனுஷன் கூட சொல்லலாமே, ஆமா மனுஷன் கூட சொல்லலாம், ஆமா நானே இதை செய்தேன் என்று மனுஷன் சொல்லலாம். ஆனா மனுஷன் சொல்லுவது வேறு, இயேசு சொல்லுவது வேறு. ஹல்லேலூயா. அப்ப அந்த நானே என்று சொல்லி இயேசு சொல்லுகிற வார்த்தை எல்லாம் அவர் என்ன கிளைம் பண்றாரு? பழைய ஏற்பாட்டின் யெகோவா நான் தான், பழைய ஏற்பாட்டின் ஹயா நான் தான், பழைய ஏற்பாட்டில் காணப்படுற ஏலோகிம் நான் தான், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுடைய தேவன் நான் தான், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் நான் தான் என்று சொல்லி யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து கிளைம் பண்றாரு. அடுத்தது பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார் 10:11 யோவான்ல. அடுத்தது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கு. அவர் சொல்றாரு நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு. அவர் சொல்றாரு நானே வழி, என்ன எல்லாமே வேற வழி கிடையாது, நான் மட்டும்தான் சத்தியம், வேற எதுவுமே கிடையாது. இந்த வார்த்தையை உண்டாக்கின தேவனை தவிர யாருமே சொல்ல முடியாது. அடுத்தது நானே திராட்சை செடி. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நானே என்பவர் எப்படி எல்லாம் தன்னை வெளிப்படுத்த எப்படிதான் செயல்படுறாரு. ஏன் திராட்சை செடிலாம் என்ன, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெசேஜுக்குள்ள போகிறதாய் காணப்படும். நான் எடுக்கிறது அவருடைய நாமத்தை அறிந்து கொள்கிற காரியத்தை குறித்து சொல்றாரு. நான் உலகத்திற்கு ஒளி என்று சொல்றாரு. நம்ம சொல்லலாம் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு, ஆனா அது அந்த அர்த்தம் கிடையாது. உலகத்துக்கு ஒளி வெளிச்சம் என்று சொன்னால் உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது, உலகத்தை இருளிலிருந்து வெளியே எடுக்கிறது, உலகத்தை ரட்சிக்கிறது. அவரை மட்டும் பார்த்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பாதையை அறிந்து கொள்ள. இப்படிப்பட்டதான வார்த்தைகளை குறிக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஒளி என்று சொல்கிறார். அது இயேசு தனக்கு கிளைம் பண்றாருன்னா அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த நானே என்று சொல்லப்படுகிறவர்.